கேலக்டோசியில் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ரேர் தான். ஆனால் வருது அப்படின்னா அது ப்ரெசன்ஸ் வந்துட்டு சாலிட்டரியாக சப் ஆரியோலாவுக்கு கீழே, ஸோ சப் ஆரியோலராக ஒரு சிஸ்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் வந்துட்டு ஆகும். அண்ட் வந்துட்டு ஆல்வேஸ் டேட்ஸ் ஃப்ரம் லாக்டேஷனில் இருந்துட்டு வந்து வரும். இட் கண்டெய்ன்ஸ், ஸோ இந்த சிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா மில்க் வந்துட்டு இருக்கும். அண்ட் லாங் ஸ்டாண்டிங் கேசஸில் இட்ஸ் வால்ஸ் வந்துட்டு 10 to calcify, லைக் அதோட வால், அந்த கேலக்டோசீலோட வால்ஸ் வந்துட்டு லைக் கொஞ்சம் கொஞ்சமாக கால்சிஃபை வந்துட்டு ஆகிரும். அடுத்தது ஃபைப்ரோஅடினோமா. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்துட்டு நம்ம பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைப்ரோஅடினோமா திஸ் யூஸ்வலி அரைஸ் இன் ஃபுல்லி டெவலப்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரெஸ்ட். ஸோ ஃபுல்லாக டெவலப் ஆன ஒரு பிரெஸ்ட்டில் பிட்வீன் த ஏஜ் 15 to 25 years. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இந்த இதில். ஓகேவா, கிட்டத்தட்ட லைக் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 10 to 30 மாதிரி எடுத்துக்கோம். ஸோ 15 ஒரு 25 yearsக்குள்ளே ஃபைப்ரோஅடினோமா வந்துட்டு ஸோ யங் ஃபீமேல்ஸில் வந்து அட்டாக் பண்ணுது. அண்ட் ஆல்தோ அக்கேஷனலி தே கேன் அக்கர் இன் மச் ஓல்டர் ஃபீமேலையும் வரலாம். தே அரைஸ் ஃப்ரம் வந்துட்டு ஹைப்பர்ப்ளேஷியா ஆஃப் அ சிங்கிள் லோபியூல். ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லோபியூலோட ஹைப்பர்ப்ளேஷியா ஸ்டார்ட் ஆகிட்டு வர ஆரம்பிக்கும். யூஸ்வலி க்ரோ அப் டு 2 to 3 centimeter, லைக் 2 to 3 centimeter வரைக்கும் இது வந்துட்டு வளரலாம். தேர் சரௌண்டட் பை அ வெல் மார்க்டாக இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல். ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சா, வளர்ந்தக்கப்புறம் ஒரு நல்ல கேப்சூலால் வந்துட்டு சரௌண்ட் வந்துட்டு ஆகுது. ஓகேங்களா. அண்ட் கேன் பி நியூக்ளியேட்டட் த்ரூ அ காஸ்மெட்டிக்லி அப்ராப்ரியேட்டாக இன்செஷன் வந்துட்டு பண்ணோன்னா ஃபுல்லாக நியூக்ளியேட் உள்ளே அந்த கேப்சூல் வச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே இருக்கிறத எடுத்துடலாம். ஃபைப்ரோஅடினோமா டஸ் நாட் ரிக்வயர் எக்ஸிஷன் அன்லெஸ் அசோசியேட்டட் வித் வந்துட்டு சஸ்பீஷியஸாக சைட்டாலஜி இருக்கிற வரைக்கும், நம்ம சஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸிஷன் வந்துட்டு பண்ணணும்னு கிடையாது. இட் பிகம்ஸ் வெரி லார்ஜ் ஆர் ஸோ எப்பப்பெல்லாம் சஸ்பிஷன் சைட்டாலஜி இருக்குது ஆர் இட் இஸ் பிகம் வந்து ரொம்ப பெருசாகிடுது, எக்ஸ்பிரஸஸ் வந்துட்டு டிசைர் ஃபார் த லம்ப் டு பி ரிமூவ். ஆல்டர்னேட்டிவ் டு சர்ஜரி இன்க்ளூட் வேறு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அது சர்ஜரிக்கு பதிலாக க்ரையோ அப்ளேஷன் பண்ணலாம். ஹீட்டிங் வித் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்டு, லைக் தட் இஸ் நோன் அஸ் எக்கோ தெரப்பிலே லைக் அல்ட்ராசவுண்ட் கூடயே வந்துட்டு லைக் ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறது தான் அது பேர் தான் எக்கோ தெரப்பி. ரிமூவல் வித் வந்துட்டு லார்ஜ் கோர் வேக்யூம் பயோப்சி சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸோ லார்ஜ் கோராக இருக்கக்கூடிய வேக்யூம் பயோப்சி வந்துட்டு அதை வச்சு நம்ம லைக் பயோப்சி எடுக்க டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்கு மட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டாகவும் இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் இஃப் கிளினிஷியன் வந்துட்டு ஆப்வியஸ் பயோப்சி ஷுட் பி அப்டெயின் இஃப் த பேஷண்ட் இஸ் ஓவர் 25 years ஆர் இஃப் தேர் இஸ் ஏடிபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கிளினிக்கலாக நம்ம அஷ்யூர்டாக இருந்தால் கூட. ஸோ இங்கே வந்துட்டு எப்பப்போ லைக் பேஷண்ட்டே விஷ் பண்ணுறாங்க, இல்லை ஹிஸ்டாலஜிக்கலாக ஏதோ சைட்டாலஜிக்கலாக ஏதோ அப்நார்மாலிட்டியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த மாதிரி தான். பட் இந்த இடத்துல கிளினிக்கலாக நம்ம அஷ்யூர்டாக இருந்தால் கூட 25 years மேலே இருக்கல ஏடிபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நம்ம வந்துட்டு எடுத்துருவோம் பயோப்சி. ஜைன்ட் ஃபைப்ரோஅடினோமா அக்கேஷனலி டூரிங் பியூபர்ட்டி அப்போ வந்துட்டு வருது. ஸோ பியூபர்ட்டி அப்போ ஜென்ரலாகவே ஹைப்பர்ட்ராஃபி நடக்கும். பட் பியூபர்ட்டி அப்போ ஜைன்ட் ஃபைப்ரோஅடினோமா வருது அப்படின்னா more than 5 centimeter diameter இருக்குது அண்ட் ஆஃபன் ரேப்பிட்லி க்ரோவிங்காக இருக்குன்னா சிமிலர் டு but in other aspects similar to smaller adenomas can be enucleated through a smaller submammary incision. submammary incision தான் பாருங்களேன், இட்ஸ் காஸ்மெட்டிக்லி பெட்டருங்கனாட்டி இந்த இன்செஷன் போட்டு எடுத்துரும். they are more common in the Afro-Caribbean populationல. இல்லை வந்துட்டு காமனாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ திருப்பி ஒன்று இருக்க வந்து ஃபைப்ரோஅடினோமா ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இது என்னது, ஒரு ஃபுல்லி டெவலப்பாக இருக்கிற பிரெஸ்ட்டில் வந்துட்டு வரும், 15 to 25 years வந்துட்டு வரும். பட் எல்டர்லி ஏஜ்லேயும் வரலாம். ஸோ ஒரு சிங்கிள் லோபியூலோட ஹைப்பர்ப்ளேஷியாவாக ஆகிட்டு 2 to 3 centimeter வளர்ந்துடும். ஒரு கேப்சூல் வந்துட்டு இருக்கும், நியூக்ளியேஷன் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸிஷன் வந்துட்டு எப்போ தேவைன்னா லைக் சஸ்பிஷியஸாக சைட்டாலஜி இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை வந்துட்டு லைக் அந்த பேஷண்ட்டோட விஷனால வந்துட்டு பண்ணலாம். ஸோ சர்ஜரியை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா க்ரையோ அப்ளேஷன், எக்கோ தெரப்பி, லார்ஜ் கோர் பயோப்சி வச்சு வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு பண்ணலாம். ஸோ 25 yearsக்கு மேலே இருக்காங்க, ஏடிபிக்கல் ஃபீச்சர்ஸ் அதிகம்னா அப்பயும் வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஜைன்ட் ஃபைப்ரோஅடினோமாஸ் வந்து பியூபர்ட்டி அப்போ ஒரு 5 centimeterக்கு மேலேயே இருக்கும் அண்ட் ரேப்பிட்லி க்ரோவிங்காக இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு லைக் இன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு லைக் இட் இஸ் சிமிலர் டு ஸ்மாலர் ஃபைப்ரோஅடினோமா. ஸோ அது வந்துட்டு ஸ்மால் சப்மெம்பரி இன்செஷன் மூலமா எக்ஸசைஸ் பண்ணிடலாம். தேர் மோர் காமன் இன் த ஆஃப்ரோ-கேரிபியன் பாப்புலேஷன். அடுத்தது ஃபைலாய்ட்ஸ் டியூமர்.
பைலஸ் டியூமர், தீஸ் ஆர் பினைன் டியூமர். ஸோ இதுவும் வந்துட்டு பினைன் டியூமர்ஸ் தான். ப்ரீவியஸ்லி சம்டைம்ஸ் நோன் அஸ் வந்துட்டு சீரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் ப்ராடிஸோட சீரோசிஸ்டிக் டிசீஸ்னு, சிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் ப்ராடி ஆர் சிஸ்டோசார்கோமா ஃபைலைட்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ என்னது சீரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் ப்ராடி